அரசியல் என்ன நடக்குது ப்ரோ? என்ன ப்ரோ நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. டிவிக்கேன்னு ஒரு பார்ட்டியை வந்து க்ளோஸ் பண்ணணும்ன்ற மாதிரி லெவலுக்கு வந்து போயிடுச்சு. டிவிக்கோட கம்பேக்குக்காக தான் வெயிட்டிங், ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங் விஜய் சாரோட கம்பேக்காக. அது கண்டிப்பா தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக அரசியல் நடக்கும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பலவீனம் ஆயிடுச்சா டிவிக்கு? பலவீனம் ஆகாது, பலமா தான் ஆகும். இன்னும் ஒரு அடுத்தடுத்து இனி ஏறுமுகம் தான் விஜய் சாருக்கும் சரி அவங்களோட பார்ட்டிக்கும். இது மாதிரி தானே பல கட்சிகள் வந்து வந்திருக்கு. ஏடிஎம்கே வந்து அம்மா இருந்த அந்த ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கும் ஒரு ப்ரெஷர், எல்லாரும் இதை ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் சாரா இருக்கட்டும், எல்லாருமே பெரிய விஸ்வரூபம் வந்து எடுப்பாரு விஜய். கமல் சார் எடுத்த விஸ்வரூபம் பார்த்திருப்போம், விஜய் சார் எடுக்க போற விஸ்வரூபத்தை இனிமேதான் பார்க்க போறாங்க. 20 லட்ச ரூபாய் எல்லாருக்கும் போட்டாச்சு, எல்லா அக்கௌண்ட்லயும் விழுந்தாச்சு. 41 பேருக்கும் 21 லட்ச ரூபாய் விழுந்ததுனால நாங்க இந்த மாதிரி கண்டென்ட் பேசினாதான் உங்களுக்கு 20 லட்ச ரூபாய் கொடுத்ததா ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு. இல்ல, குற்றச்சாட்டு வந்து வைக்கிறவங்க அதாவது என்ன பண்ணாலும் குற்றச்சாட்டு வைப்பாங்க ப்ரோ. விஜய் அப்படிங்கிறவர் மேல என்னைக்குமே வைப்பாங்க. இப்ப நான் வந்து ஒரு அஜித் சாரோட ரசிகன் தான், நான் விஜய் சாரோட ஃபேன்லாம் கிடையாது. என்ன சிம்பிளா சொல்லிடுறாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு தற்குறி கூட்டம் போய் ஃபாலோ பண்றாங்க, ஃபேன்னால ஃபாலோ பண்றாங்க அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு இந்த 20 லட்ச ரூபா இந்த 21 லட்ச ரூபா மேட்டர்லாம் விட்டுருங்க. அன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆக்டரா வந்த காலத்துல இருந்தே எல்லாருக்கும் வந்து பல விஷயங்கள் வந்து நல்லது பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, எவ்வளோ லட்சக்கணக்கில் எவ்வளோ பேருக்கு உதவி எல்லாம் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு சோசியல் மீடியாலாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் கிடையாது, இருந்தா அப்போதே எடுத்து போட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாலுமே வந்து பர்பஸா வந்து ஒரு குற்றம் வந்து சாடிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து இது கரெக்டா போவாது, அதெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே உடைச்சி வருவார். அது வந்து ஒரு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இல்ல இப்ப வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில சொல்றாரு, எந்த பிரச்சனையும் சிபிஐ நம்ம உள்ள போனாவே அது காலத்தை தள்ளி போடுறதுக்குள்ள அறிவுல, சிபிஐ கிட்ட போச்சுனாவே குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். இதுவரை சிபிஐ கிட்ட போன கேஸ்க்கு எதுக்காவது ரிசல்ட் கொடுத்துருக்காங்களா? அப்படிதான் சிபிஐ இந்த பிரச்சனை நடக்கும் முன்னாடி. இப்ப அவங்களே சிபிஐக்கு வந்து அந்த பையில தூக்கி போட வேண்டிய அவசியம். இது வந்து அந்த பழைய இன்டர்வியூ நான் பார்த்தேன், அவர் வந்து சிபிஐ பத்தி சொல்றாரு. பட் இந்த கேஸ்ல என்னவோ அவருக்கு வந்து ஒரு எல்லாமே மாறும்ல, ஒரு பர்செப்ஷன் அப்படிங்கிறது மாறும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஓகே, இது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட போனா ஏதோ ஒரு ப்ரெஷர் இது பண்ணுவாங்கன்னா நம்ம சிபிஐ கிட்ட போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்காங்க. இது நம்ம இப்போ ஸ்டாலின் சாரே பார்த்தோம்னா, பாலிடிக்ஸ் தானே ப்ரோ, ஸ்டாலின் சாரே பார்த்தோம்னா ஒரு காலத்துல வந்து செந்தில் பாலாஜி சார் வந்து சொன்ன வீடியோவும் இன்னைக்கு இருக்கு. அப்போ இன்னைக்கு கருத்துக்கள் வந்து ஒப்பீனியன் மாறதான் செய்யும். மேபி அன்னைக்கு அவருக்கு மேல சிபிஐ மேல இருந்த ட்ரஸ்ட் இன்னைக்கு சிபிஐ மேல வந்திருக்கலாம். மாதவ அர்ஜுனா சாருக்கு ஒரு பொலிட்டீஷியனா இறங்கி இன்னும் உள்ளுக்குள்ள வரும்பொழுது அதனால ஒரு சிபிஐ அப்ரோச் பண்ணியிருக்காரு. தண்டனையை ஏத்துக்கிற சக்தி வந்து டிவி கேட்க இல்ல அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா புஷியானந்திட்ட போய் கேட்கும்போது இது எனக்கு தெரியாது, இதோட முழு பொறுப்பு ஈரோடு கரூர் மாவட்ட செயலாளர், அவர் போய் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாலண்டியாவே அவர் அட்ரஸ் வர கொடுத்து அனுப்புறது மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஆதரவு நான் பாத்தீங்கன்னா துக்க அனுசரிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஊப்பியில போயிட்டு அவர் ஒரு கேம்ஸ் வந்து விளையாண்டுக்கிட்டு கேம் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இதை பார்க்கும்போது ஜெயிலுக்கே போகாம நம்ம அரசியல் பிடிச்சிடலாம்ன்ற ஒரு தாக்கம் தாக்கமா, இல்ல நம்ம வந்து என்னைக்குமே குற்றத்தை ஒத்துக்க கூடாது, பலவீனமாயிடும் அவங்க பயப்படணும்? இல்ல பிரதர், முதல்ல ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்றது? இப்ப விஜய் சாரை வந்து இப்ப அரெஸ்ட் பண்றதோ, இப்ப புசி ஆனந்த் அவரை பண்றதோ, இல்ல ஆதவ அர்ஜுனா இவங்களெல்லாம் ஏதோ பண்ணி நிர்வாகிகளை கைது போடுறதுல என்ன ஒரு இது இருக்கு? இது மாதிரி நடக்காத அளவுக்கு வந்து ஒரு ரிஃபர்மேஷன் வந்து கொண்டு வரலாம். வெறுமனே வந்து ஒருத்தவங்களை வந்து பழி வாங்கணும், அரெஸ்ட் பண்ணணும், உள்ள வைக்கணும், தண்டனையை வந்து தண்டனையை தாங்கக்கூடிய அளவுக்கு என்ன குற்றம் பண்ணாரு? ஒரு ஆக்சிடென்ட் பிரதர், ஒரு ஆக்சிடென்ட். அது வந்து நீங்க வந்து ஒரு இந்த உலகத்திலேயே விஜய் ஒருத்தர் தான் ஒரு மோசமானவர், கெட்டவர், இந்த உலக மக்களையே அழிக்க வந்தவர் மாதிரி ஒரு சிலர் கமெண்ட் போடுறாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்தா 4/1 வந்து இத்தனை ஒரு 20 மரணங்கள் நடக்கும், 5 வருஷத்துல இத்தனை பேர் சாவாங்க. என்ன மாதிரியான கருத்து இதெல்லாம்? வந்து இப்ப இதே விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே கூட அலைன்ஸ் கமல் சார் மாதிரி வந்துட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க? அவரை மாதிரி நல்லவர் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு தான் வந்து ஒரு கருத்து வரும். இன்னைக்கு அவரு எதிர்த்து தனிச்சு நிற்கும் பொழுது அவர் மேல அவ்வளோ ஒரு விமர்சனம் வருது. இது ரொம்ப தப்பு. இது இதெல்லாம் தாண்டி போச்சு, இந்த பழி வாங்குற நோக்கம்லாம் தாண்டி போச்சு. இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம், ஏதாவது ஒண்ணு பண்ணி வந்து வருவார். அவர் இவ்வளவு குற்றம் சாட்டி அவரை பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பழின்னு சொல்லல, யாருமே தேடி போய் பழிவாங்க. இந்த சம்பவம் நடந்த போது வந்து அஃபெக்ட் பண்றாங்கன்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த அந்த மாநாடுக்கு வந்து அவங்க இது கேட்டத வந்து டைம் வந்து 3 to 7. ஸோ அப்போ முறைப்படி என்ன செய்யணும், 3 மணில இருந்து 7 மணிக்குள்ள தான் அவர் வரணும். அந்த டைம்ல அவர் வந்துட்டாரு, அதுக்கு தப்பு இல்லை. ஆனா அதே குஷியால் அந்த பொதுச் செயலர் வந்து வேணும்னே கூட்டம் பத்தனங்கிறதுக்காண்டி
முன்னாடி 12 மணிக்கு வந்து இந்த இடத்துல விஜய் பேசுவாங்கிறது ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி மக்களை கூட்டம் செய்யறதுக்காண்டி பண்றதுக்கு 12 மணி நேரம் தான் அந்த 3 மணி 7 மணி வரை மக்கள் காத்துக்க வேண்டிய அவசியத்தை உண்டு பண்ணணுங்கிறது அவருடைய வேலையாக இருக்கிறாங்க. எல்லாரும் குற்றச்சாட்டாங்க. சட்டசபையிலே பேசியிருக்காரு. இல்ல, அப்படி செய்ய வேண்டிய அவசியம் விஜய் சாருக்கு கிடையவே கிடையாது. அவர் வெளியே வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு கூட்டம் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்காக தான் அவர் வெளியவே வராம இருந்தாரு. வெளியே வராதவரை வாலண்டியா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் தெரியும். வெளியே வராம இருக்கிறவரை வாலண்டியா வெளியவான்னு சொல்லி இப்ப வெளியே வந்து மூவ் பண்ண முடியலைங்களா? ஒரு காரு ஒரு வெஹிக்கல் வந்து அங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து மூவ் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ இதுலதான் வராரு. இது சாதாரண ஒரு ரோட் ஷோ மாதிரியே இது நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அவ்வளோ பேர் வரான், நீங்க கட்டே படுத்த முடியாது. அஜித் சார் வந்து திருச்சிக்கு வராரு அப்படின்னு சொன்ன உடனே அரை மணி நேரத்துல அவ்வளவு க்ரௌடு ஃபார்ம் ஆச்சு. இப்ப விஜய் சாருக்கும் அவ்வளவு அந்த லெவல்ல ஃபார்ம் இருக்கு. அப்ப இத்தனை மணி நேரம் கொடுத்தா கூட்டம் அதிகமா வருது. அது இதுக்காகலாம் பார்த்துதான் அவர் வந்து உள்ள கண்ட்ரோல்டா இருந்தார் ப்ரோ. ஆனா அவரை வெளியே கொண்டு வந்து அவர் தாமதமாச்சு, 3 மணிக்கு வர வேண்டியது 7 மணிக்கு வர வேண்டியது தாமதம் ஆனதுக்கு அவர் மட்டுமே பொறுப்பு கிடையாது. வேணும்னேவும் பண்ணல. தாமதம் ஆனதுக்கு காரணம் மக்களோட கிரௌடு எக்கச்சக்கமா சேர்ந்து போனதுதான். அதுதான் வந்து ஒரு காரணமே. வேணும்னு செல்லன்னு கரெக்டா சொல்றீங்க. ஆனா 8:45 நாமக்கல்ல பேச வேண்டியது 8:47 தான் வந்து விஜயோட வீட்டை விட்டு கட்டிருக்காரு. இல்ல, இது ஒரு வேலிடான பாயிண்ட் தான். ஆனா வீட்டை விட்டு கிளம்புனாருன்னு பட் எல்லா செஷன்லயும் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு டிலே ஆகுது. ஏன்னா மக்கள் வந்து ஒரு கூட்டம் கூடுது, எல்லா செஷன்லயும் டிலே ஆகுறது தான் அது ஒரு காரணம். ஏன்னா அங்கேயும் வந்து சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல. வீட்டை விட்டு வெளியில போறது இல்ல, வீட்டை விட்டு வெளியே போறது எல்லாமே கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா ஒரு முன்ன பின்ன ஆகும். இப்ப எல்லாரும் நீங்க பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸும் எடுத்து பாருங்களேன். நீங்க சொல்ற கரெக்ட். முன்ன பின்ன ஆகிறதுக்கு தனியா சார்ட்டர்ட் ஃபிளைட் போட்டுருக்காங்க. எந்த டைம்ல போகணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்றாங்க. என்ன இது பண்ணாலும் அதையும் மீறி இந்த மாதிரி போயிருக்கேன்னு எனக்கு இல்ல, நீங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எடுத்து பாருங்க. எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் அந்த மீட்டிங் அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆகும். சோ அவர் வந்து இப்படி லேட்டா வந்தாரு இது பண்ணாருன்றதுலாம் அவர் எல்லாருமே நீங்க எல்லாம் இது ஈவன் இது பொலிட்டிக்கல் ஜெனரல் எரர் தான். எல்லாருமே செய்யறத விஜய் செய்யணும். எல்லாரும் செய்யறத விஜய் செய்யணும். அப்ப ஒரு ப்ரோ இப்ப இதெல்லாம் ஒரு சின்ன மேட்டர் ப்ரோ. நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா பார்ட்டியும் நீங்க வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்களேன். இந்த மாதிரி ஒரு 2000 எரர்ஸ் வரும். ஆனா இந்த எரர்ஸ் எதுவுமே வந்து இந்த சமீப காலத்துல எதுவுமே தெரியல. விஜய் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், கையா செஞ்சா குத்தம், இதே தான் பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர எவ்வளோ எரர்ஸ் இருக்கு அதை யாருமே பேச மாட்டீங்கன்றதுதான் எங்களோட வருத்தமே. சரியா சொன்னீங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த 41 மரணம் நடக்குதுன்னா யாருமே பேச போடுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் எதுவும் பேசக்கூடாது. மதுரை மாநாடு வந்து அருமையா செஞ்சுருக்காங்க. எல்லாமே அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்கல. அதே மாதிரி விக்ரவாண்டியில பார்த்தீங்கன்னா சின்ன அசம்பாவிதம் அப்படிங்கும்போது நடந்தோம். ஆனா உலகத்துல இல்ல வரலாறு காரணாத அளவுக்கு இறந்தது வந்து இந்த விஷயத்துல அரசு பொலிட்டிக்கல். மற்றபடி மத கலவரம், ஜாதி கலவரம், ட்ரெயின் எரிப்பு இதுல எல்லாம் நடந்தது. அதனாலதான் இது பேசப்படுதுன்னு சொல்றாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து மீட்டிங் நடத்தும் போதே அந்த காலகட்டத்திலே இது மாதிரி எல்லாம் சிலது நடந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இது நிறைய இடத்துல வந்து நடந்திருக்கும். இப்ப யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு, அங்கேயும் வந்து நடந்திருக்கும். என்னன்னா எதுவுமே வந்து அன்னைக்கு அந்த காலகட்டங்கள்ல எதுவுமே வந்து மென்ஷன் ஆகல. இது வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் தான் ப்ரோ, ஆக்சிடென்ட் தான். நீங்க கொஞ்சம் மிஸ் ஆனா கூட நீங்க இதை விட்டுருங்க, இது ஸ்டாம்பேடு தானே. கொஞ்சம் மிஸ் ஆனா கூட சென்னை, நான் தான் ஒரு தேட்டர் நான் சொல்ல விரும்பல, அந்த தேட்டரோட பேரை சொல்ல விரும்பல, ஒரு மாஸ் நடிகரோட டீசரு, அந்த டீசர் செலிப்ரேஷனுக்கு 700 சீட்னா உள்ள இருக்கிறவங்க மட்டும் 1800 பேர். நான் உள்ளுக்குள்ள போவே இல்லை. ஏன்னா ஏதாவது அப்ப ஸ்டாம்பீடு பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதுதான் அவசியமே தவிர இனி வரும் காலங்கள்ல போட்டு விஜய 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 மட்டுமே இது பண்ணா இது நியாயமே இல்லைன்னு தான் நான் சொல்றேன்.